இன்றைக்கி வந்து இந்த பிளாக் ஃபுல்லாக கியா செல்டோஸ் அப்படிங்கிற ஒரு மாடலோட கவர் தான் நம்ம பார்க்க போகிறோம். கியா அப்படிங்கிற பிராண்டில் ஃபஸ்ட்டு சோனட், அப்புறம் செல்டோஸ், அப்புறமா கேரன்ஸ், கியா கேரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாடல் இருக்குது காரில். ஃபஸ்ட்டு வந்து இந்த செல்டோஸ் மாடல் தான் நம்ம பார்த்துருந்தோம். இதில் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஒயிட் வந்து கொஞ்சம் ரீசேல் வேல்யூம் கூட, அதுக்கப்புறம் அண்ட் கொஞ்சம் கிளாஸியாகவும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ரியர் சீட் தான் பார்த்தோம். ஏன்னா இதோட காம்படிட்டர் வந்து கிரெட்டா. ஃபஸ்ட்டு அது போய் பார்த்துருந்தோம். அது பார்க்கும்போது கிரெட்டா வந்து கம்பேர்ட் டு செல்டோஸ் கொஞ்சம் ரியர் சீட் வந்து வித்தெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதான் கியா வந்திருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடுத்ததும் இன்டீரியர் தானே நம்ம பார்ப்போம். எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ இன்டீரியர் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். இன்டீரியரில் வந்து அந்த ஹெட் ரெஸ்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. லைக் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க் சேர் மெத்தட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இது வந்து ஒரு பனராமிக் சன்ரூஃப் ஒரு மாடல். ஸோ ஃபுல்லாகவே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோட இன்னொரு கலர் ஆப்ஷன் தான் அந்த ரெட் கலர். ஸோ வந்து இது ஓல்டு மாடல் நினைக்கிறேன். இது பக்கத்தில் நின்றுச்சு, ஷோரூம் பக்கத்துலேயே. இது வந்து ரெட் கலர் மாடல். ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பிளே இவ்வளோ கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா பட்டன்ஸ்லாம் கொஞ்சம் முன்னாடி மாதிரி இல்லை, கொஞ்சம் நிறையா மாற்றிட்டாங்க. அப்புறமா ஹேண்ட் ரெஸ்ட் வைக்கிற இடத்தும் கொஞ்சம் நல்ல ஸ்பேஸாக இருந்துச்சு. இதில் ஒரு ஒயர்டு ஃபோனு நினைக்கிறேன். ஒயர்டு அண்ட் ஒயர்லெஸ்ஸும் இருக்குது ஃப்ரண்ட்டில். பேக் ரியர் சீட்டில் வந்து ஒயர்டு தான், ஒயர்லெஸ் கிடையாது. ஸோ இது ஆட்டோமேட்டிக் டீசல். எப்போதுமே ஸ்டார்ட் இன்ஜின் வந்து ஸ்டீரிங்க்கு ரைட் சைடில் இருக்கும். இது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் லெஃப்ட் சைடில் இருக்குது. எப்படி நம்மளுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுமா, மேபி தம்பி கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்ருவானா அந்த மாதிரிலாம் தெரியல, யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறமா தம்பி இறங்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தான். ஸோ அவனை அப்படி இறக்கி விட்டுட்டு இன்னொரு கிளான்ஸ் உள்ள நல்லா பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு ஷோரூமில் ஒருத்தவங்க கார் டெலிவரி இருந்துச்சு, சோனட். ஸோ அதை பார்த்துட்டு புக்கிங் போகிறதுக்காக உள்ளே போயிருந்தோம். பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இது வந்து கியா கேரன்ஸோட கார்டு, என்ட்ரி கார்டு. அதுக்கப்புறமா பேமெண்ட்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அங்கேருந்து இது வந்து இந்த பாக்ஸ் வந்து அங்கே இருக்கிற ஒரு காரோட டெலிவரி அப்போ கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து தம்பி கேட்டுட்டு இருந்தான், எனக்கு கிடைக்குமா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து அந்த காரில் யூஸ் பண்ண அந்த ஸ்டீரிங், கிளாஸ் விண்டோ, மிரர் விண்டோ, சீட் கவர், லெதர் சீட் இதெல்லாம் போடலாம். ஸோ அவங்களுக்கு ஆப்ஷன் வச்சுருக்குறாங்க. எந்த மாதிரி லெதர் சீட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக ஒரு கிளான்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அங்கேருந்து இது வந்து ஹெட் ரெஸ்ட், லைக் அந்த ஹெட் பின்னாடி வைக்கிற நெக் பில்லோ அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. ஸோ தம்பி அங்கங்கே ஓடிட்டு இருந்தான். அப்போ வந்து இந்த டயர்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஜேகே டயர்ஸ், அப்போலோ டயர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி நிறைய பிரிட்ஜ்ஸ்டோன் டயர்ஸ். டாட்டாவில் வந்து பிரிட்ஜ்ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் டைம். ஸோ அது நல்லாவே உழைச்சிது. இது வந்து ஜேகே டயர்ஸ் அண்ட் அப்போலோ டயர்ஸ் இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூமில் எல்லாம் பார்த்துட்டு. இது வந்து கியா சோனட் பிளாக் கலர். ஸோ ஷோரூம் வந்து இது வந்து அவுட்டரில் இருக்குது, திருநெல்வேலியில். ஸோ உங்களுக்கு தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. கியா ஷோரூம் வந்து திருநெல்வேலி அந்த அவுட்டரில் இருக்கிற ரவுண்டான பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே பார்த்துட்டு அந்த டெலிவரி வீடியோவும் பார்த்துட்டு இருந்தோம். சரி, நெக்ஸ்ட் வீக் நம்மளோட டெலிவரி வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளாக் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாருமே பிளாக் போட்டுட்டு வந்திருந்தாங்க. ஸோ காருக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணுறதுக்காக. ஸோ பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அது வந்தது டைம் போனதே தெரியல. ஒரு ஈவினிங் போல் வந்திருந்தோம் 6:30க்கு. போகும்போது லைக் 7 to 8 ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.